என் உயிர்ப்பா. அப்புறம் தான் என் பிள்ளைங்க. 2026 முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவருக்கு கோரிக்கை வைக்க வேணாம். தமிழ்நாட முதல் மாநிலமா கொண்டு வருவாரு, சிறப்பா கொண்டு வருவாரு, எல்லாரும் லவ் பண்ற மாதிரி கொண்டு வருவாரு. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தலைவர். ஏன்னா இப்ப நல்ல தலைவரும் இல்ல, நல்ல தலைமையும் இல்ல, நல்ல அலுவலகமும் இல்ல. ஏன்னா நான் அதுல வந்து அவரு என்ன சொல்றதுன்னா, அண்ணனுக்காக எவ்வளோ சர்வீஸ் எல்லாம் நான் தனிப்பட்ட முறையில நான் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கேட்டிருக்காங்க, என்ன பைத்தியம் மாதிரி பண்ற, தளபதி உன்னை பார்க்க போறாரா, உனக்கு செய்ய போறாரா அண்ணன்னு. வந்துட்டாரு, பார்த்துட்டாரு. இந்த மாதிரி ஒரு நல்ல தலைவருக்கு நான் செய்ததை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா நினைக்கிறேன். இந்த தருணம் வந்து எனக்கு ஒரு 1000 கோடி என் கையில கொடுத்தா மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம். என் அண்ணா கூட நின்னேன். என் அண்ணா நான் பொட்டு வச்சேன், வெய்மான்னாரு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. எத்தனை நாள் கனவு எனக்கு. என் அண்ணா தான் எனக்கு உயிர். என் அண்ணா தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இன்னைக்கு அதை நான் ஜெயிச்சிட்டேன். அண்ணன் சீக்கிரமா 2026 முதல்வரா கண்டிப்பா உக்காரணும். என்ன மாதிரி ஒரு சிங்கிளான ஒரு பேரண்ட்டுக்கு அண்ணன் வந்து ஒரு முக்கியத்துவம் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த தருணத்துல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் அண்ணனுக்கு. என் உயிர்ப்பா. அப்புறம் தான் என் பிள்ளைங்க. 2026 முதலமைச்சர் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? அவருக்கு கோரிக்கை வைக்க வேணாம். தமிழ்நாட முதல் மாநிலமா கொண்டு வருவாரு, சிறப்பா கொண்டு வருவாரு, எல்லாரும் லவ் பண்ற மாதிரி கொண்டு வருவாரு. நல்ல தலைவர்கள் வேணும்னு கேட்டிருந்தேன். அந்த டாபிக்கை தான்ப்பா நான் பேச வந்தேன். 2 டாபிக். நல்ல தலைவர், ட்ரக்ஸ். இத பத்தி நான் பேசுறதுக்காக வந்தேன். அண்ணன் வந்து தப்பா எடுத்துக்காதம்மா, 800 பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு நீ சொல்ற ஃபீலிங் புரியுது என்னால, ஆனா பேச தப்பா எடுத்துக்காதம்மான்னாரு. பொட்டு வச்சேன், பொட்டு வச்சுக்கிட்டாரு. அவரு கையால எனக்கு ரோஸ் கொடுத்தாரு. எனக்கு அது எவ்வளவு பெரிய, எனக்கு என்ன சொல்றதுல பெரிய ஆனந்தமா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல தலைவர். ஏன்னா இப்ப நல்ல தலைவரும் இல்ல, நல்ல தலைமையும் இல்ல, நல்ல அலுவலகமும் இல்ல. ஏன்னா நான் அதுல வந்து நான் அடிபட்டிருக்கேன். நல்ல தலைவர்களால நான் இன்னைக்கு நடுத்தருல நிக்கிறேன். எங்க வேலையை இழுத்துட்டாங்க, எங்க வேலை போச்சு, இன்னைக்கு தனிமரமா நிக்கிறேன். நல்ல தலைவர் இல்ல. அடுத்து வந்து ட்ரக்ஸ் உண்மையிலே ரொம்ப 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 முக்கியமானது. ட்ரக்ஸை ஒழிக்கணும். இது அண்ணன் மாதிரி ஒரு தலைவர் வந்தாதான் கண்டிப்பா இது நடக்கும். வில்லிவாக்கம். ஆமா, எனக்கு பசங்க இல்லப்பா, என் பசங்களா பெரிய பசங்க. நான் அண்ணன் பொண்ணோட வந்தேன், அவங்க மதர் வரல. நான் தளபதி ஒரு வெறியன்றதுனால வந்து எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. வாழ்த்துக்கள் சொன்னாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்துக்கள் தான் சொன்னார். தளபதி வந்து யாரையும் பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டாரு. எல்லா குழந்தைங்களுக்கும் வாழ்த்து சொன்னாரு. இன்னும் மேலும் நல்லா படிங்கன்னு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த மாதிரி வந்து ஏன் யாருமே செய்ய மாட்டாங்க? எந்த மாநிலத்திலயும் எந்த நடிகரும் செய்யல, எந்த தலைவர்களும் செய்யல. ஆனா நம்ம தளபதி செய்யறாரு. ஏன்னா பாசமான தளபதி, நம்ம தளபதி, நம்ம வீட்டு தளபதி அண்ணன். ஏங்க அவரு வந்து அரசியல் வந்துதான் பண்ணணுமாங்க? அவருக்கு இல்லாத பணமா, இல்லாத செல்வாக்கா, இல்லாத பேரா, புகழா? அதெல்லாம் தூக்கி போட்டு மனுஷன் நமக்காக வந்து நிக்கிறாருங்க. இந்த நாக்கு எதுனாலும் பேசும், சரிங்களா? அவரோட செயல்பாடு மட்டும்தான். பேசுறத தூக்கி போடணும். அவரு செயலுக்கு பின்னாடி நாங்க நிக்கணும். என்ன மாற்றங்கள் வந்துரும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவம் நாங்க எதிர்பார்க்கறது. ஏன்னா மருத்துவத்துல வந்து நிறைய ஊழல் இருக்கு. மருத்துவம் நாங்க எதிர்பார்க்கறது. அடுத்தபடியா வந்து கல்வி. அடுத்தபடியா எங்களை மாதிரி ஒரு சிங்கிள் லேடியா, கணவனால் கைவிடப்பட்ட கணவனால் கைவிட பெண்மணிகளுக்கு கண்டிப்பா அண்ணன் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு.